கரெக்டா சொல்லிருக்காங்க. நல்லா என்ன பிடிச்சிருக்கு? கதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா? கதை சொல்ல மாட்டேன், வந்து பாருங்க. எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இதுல வந்து யுவன் சங்கர் ராஜா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் பாடி இருக்காரு. நல்லா ஒர்க்கா நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? அபியனா, காவ்யா, ஈஸ்வரா, அபியனா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து டைரக்டரா பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி வந்து ஹீரோவா பண்ணும்போது நேச்சுரலா இருந்துச்சு. இது வந்து அனாஸ்வர தமிழ்ல அறிமுகமாயிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு ஆடியன்ஸ் வந்து தமிழ் பொண்ணு ஏத்துக்கலான்ற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு யாரோட நடிப்பு இதுல பிடிச்சிருக்கு? அபியனா அப்படிதான் பிடிச்சிருக்கு. இந்த லவர்ஸ் இந்த படம் ஒருத்தான படம். சூப்பர் படம். எல்லாரும் வந்து பாருங்க. உங்களுக்கு கனெக்ட் ஆச்சாங்க படம்? பிரேமலு படத்து ஸ்டைல்ல இருக்குங்கறாங்க. அப்படியே என்ன படம்? பிரேமலு இல்ல அப்படிலாம் இல்ல. அது வந்து மேபி நீங்க அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு சொல்லலாம். ஆனா ஸ்டோரி வைஸ் அப்படி கிடையாது. மௌனராகம் கிரிஞ்ச் ஏதா இருக்கா படத்துல? இல்லங்க. நல்ல என்ஜாய் பண்ணீங்க நீங்க? என்ஜாய் பண்ணி பாத்தீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ஜாய் பண்ணி பாத்தீங்க? என்ன காதல்ல ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? ஏற்கனவே சொன்ன காதல் தானா? இல்ல டிஃபரெண்டா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணிருந்தீங்க, எக்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா ரிலேட் ஆகும். மொத்தக்கு மியூசிக் ப்ளஸ்ஸா இருக்குங்கறாங்க. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. என்ன அழுப்பீங்க? அழுகிற மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்க வந்து உட்காரும்போது ஒரு சின்ன ஸ்மைலோட ஃபுல்லா முடிஞ்சிரும். சிங்கிள் பசங்க பார்த்தா அப்படி சூப்பரா இருக்கும். ஆமா, சிங்கிள் பசங்க முன்னாடி லவ் பண்ணிருந்தாங்க, எக்ஸ் இருந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இந்த படம் பார்த்து எல்லாம் மிங்கிள் ஆவாங்களா? வாய்ப்பு இருக்கு. ஆனா வித்ல உண்மையை ரொம்ப சூப்பரா இருந்துச்சுண்ணே. கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப அழகான படம், ரொம்ப கியூட்டான படம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஒரு லவ்வர்ஸ் டேக்கு என்னன்னா ஒரு நல்ல படம் பொங்கலுக்கு வந்துச்சு, சில படங்கள் வந்து இருந்தாலும் ஓகே. ஆனால் இருந்தாலும் இந்த ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா. நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இதை பார்த்தோன்னே நான் ஸ்கூல் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. +1 எங்கள் அம்மாட்ட சொல்லி எப்படியாவது கடற்கண்ணை வாங்கியாவது +1 சேரணும், +2 படிக்கணும், ஒரு 2 பேர் கையை பிடிக்கணும், எல்லாம் ஆசை இருக்குது. ஆனால் இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம். மைனஸ் ஃபர்ஸ்ட் அப்பில் வச்சு சின்ன லேக். அது இல்லாமல் சில விஷயங்கள் பார்க்கும்போது 96 படத்தை ஞாபகப்படுத்துச்சு. இருந்தாலும் வந்து அது வேறு ட்ராக் மாதிரி ரொம்ப கொண்டு போயிருந்தாங்க. என்னன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், வேலையில் என்ன பண்ணியிருப்போம், இப்போ என்ன பண்ணுறோம், அது ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இல்லை அது ஓகே தான், அது டைமிங்கில் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கங்கே கொடுக்குறதால பிரச்சனை கிடையாது. அதை ஒரு சில இடத்துல சிரிக்க வச்சிருக்காங்க. ஏய் அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷன் யூத்துக்கு எல்லாமே பிடிக்கும் இந்த படம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. 10க்கு 10 கொடுத்துடலாமே. ஏன் சொல்கிறேன்னா கிளாமர்லாம் ஒன்றுமே இல்லை, அது ஒன்று தான் நான் மைனஸாக இருந்தது. இருந்தாலும் ஓகே, நல்ல ஒரு கதையை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபீலாக நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தான படம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் பிசிக்கு. அது இல்லாமல் செகண்ட் ஹாப்பில் ஒரு சாங் ஒன்று போட்டாங்க, இந்த அவள் உருவாளா சாங். ஐயோ டைமிங்கில் என்ன டைமிங்கில் போட்டாங்க அந்த சாங்கில், ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் பழைய நினைவுகளை தேடி போகும்போதெல்லாம் நானே வந்து பழைய நினைவுகளை தேடி போயிடுவோம் போல இந்த படம் பார்த்தோன்னே. ஆனால் என் குடும்பம் எங்கே போய் நிற்க போகணும்னு தெரியாது. ஆனால் இருந்தாலும் நான் போக மாட்டேன். ரொம்ப அழகான படம். இந்த படத்தை வித் லவ், இந்த படத்தை லவ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. பயங்கரமான லவ் படம், செம்மையா இருக்கு. நம்ம வந்து ஸ்கூல் லவ் ஸ்டோரி நிறைய பார்த்துருப்போம், ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. எப்படின்னா பயங்கரமா செதுக்கி ஒரு லவ் ஸ்டோரி இந்த மாதிரி எடுக்க முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. செம்மையா எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. யாருமே தியேட்டர்ல பக்கத்துல கூட பேசிக்கல, ஏந்திரிச்சும் போல. அந்த அளவுக்கு படம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செம்ம படம், பயங்கரமா இருக்கு. என்னன்னா எப்படி சொல்றது, ஒரு ஃபைட் எல்லாம் இல்லாமே இந்த அளவுக்கு பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஹிட் இந்த படம், கண்டிப்பா பெரிய பிளாக் பஸ்டர். எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக், காமெடி, அந்த எக்ஸ்லவர் கேரக்டர், எல்லார் கேரக்டருமே பயங்கரமா இருக்கு. போர் அடிக்கல. முக்கியமா படம் வந்து ஒரு இடத்துல கூட முகம் சுழிக்கிற மாதிரியும் இல்லை, போரும் அடிக்கல. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான், செம்மையா இருக்கு. பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுது. லேக்லாம் எதுவுமே இல்லை. அதான் ரொம்ப நாள் பொறுத்து ஃபுல் ட்ரீட் இந்த படம். ஏன்னா நிறைய நடுவில் கொஞ்சம் அந்த மாதிரி படம் பார்த்தோம். இது வந்து ரொம்ப சூப்பர், ஃபுல்லாவே செம்மையா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தை வந்து தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தயவு செஞ்சு எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி படத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம். ரசிகர்கள் இந்த மாதிரி படத்தை தான் விரும்புகிறோம். நான் ஒரு படம் மாதிரி வெளியே வந்தேன், அவ்வளோ அடுத்து வேலைக்கு போகணும், எனக்கு அடுத்து இஎம்ஐ இருக்குது, அடுத்து பிரச்சனைகள் இருக்குது, அதை நோக்கி ஓடணும். இந்த படத்தை பின்னாடி ஓடி நான் உடனே தோரணம் கட்டி மாலை கட்டி நீங்கள் அரசியலுக்கு வரது அவங்க மாலை போடுறதா நான் காத்துட்டு இல்லை. தமிழ் சினிமா இனிமேவாவது ரசிகர்களை முட்டாளாகாதீங்க. தமிழ் சினிமா ரொம்ப நல்லா வாழ வைங்க. தமிழ் சினிமா நல்லா இருக்கணும். நன்றி. இந்த படம் படமாவே பெரிய நல்ல படங்க. ஒரு அருமையான படம்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல படம். நிறைய படம் பார்த்துருப்போம்ல, அதில் ஆட்டோகிராஃப்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஃபீல் குட் மெமரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல படம்.
இது வித்ல படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா அந்த மேஜராக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 90s அந்த காலகட்டத்தில் ஸ்கூலில் நடந்த ஒரு லவ் பொசிஷன்ஸ் தான் அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. பட் அது என்னன்னா இப்போ நம்ம அதை கடந்து வந்திருந்தா கூட அந்த லவ் பொசிஷன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 போர்ஷன்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்து. மெயினாக வந்து ஹீரோயின் அவங்க லவர் மீட் பண்ண ஒரு போர்ஷனு, அதே மாதிரி ஹீரோ எல்லாமே எக்ஸ் லவர்ஸ் அவரோட எக்ஸ் லவரை மீட் பண்ண ஒரு போர்ஷன், அதே மாதிரி ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு சீக்வன்ஸ். இந்த 3 சீக்வன்ஸ் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் படம் வந்து அவங்க கரெக்டாக டக்குன்னு முடிச்சுதான் நல்லா இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சு முடிக்கணும்னு கொஞ்சம் ஒரு லேக் விட்டாங்க. அது ஒரு எண்டு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு லேக் வந்துருச்சு. படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து நிறைய ரொம்ப லவுடாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லவ்னஸ் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் எமோஷனல் நடிச்சதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹீரோயின் வந்து அவங்க யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. பட் என்னன்னா அவங்க நார்மலாக பண்ணதே வந்து ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த படம் ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தன் வந்து படம் பார்த்தானா அப்படியே அந்த ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு கிரிப்பாக வந்து பிடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. படத்தில் வந்து ஒரு ஏமாற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அவங்க லவ் போர்ஷன்ஸ் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகுது தான் இந்த படத்தில் ஒரு ஏமாற்றம். ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லுவேன். படம் மியூசிக் சூப்பராக இருக்குங்க. டெக்னிக்கலாக வந்து இந்த படத்தை குறைய சொல்ல முடியாது. மியூசிக் நல்லா இருக்கு, சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் டே அந்த மாதிரி டெக்னிக்கலாக வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமாரும் அவங்க பையன் வந்து சின்ன ஒரு கேமியோ வருவாங்க, அதெல்லாம் நல்லா வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடு படம் ரொம்ப நல்லா இருக்கு. 90s கிட்ஸ் நம்மளுக்கே வந்து அந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நேரில் பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்ல நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் அந்த படத்தில் வச்சிருக்காங்க. பட் அதையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கல. ஸோ நம்மளுக்கே அதை வந்து கனெக்ட் ஆகாத போது 2K கிட்ஸுக்கு இந்த படம் சுத்தமாக கனெக்ட் ஆகாது. கண்டிப்பாக 2K கிட்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுது.